教えてくれた、いろんな見た目になれるアプリなんだって。どれどれ？ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாரன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டெஸ்ட்நெட் ஆட்ரா பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செலஸ்டியாக இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மாடலர் நெட்வொர்க் பற்றின ப்ராஜெக்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நிறையா பேக்கர்ஸ்லாம் பெரிய பெரிய பேக்கர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதில் எப்படி நம்ம டெஸ்ட்நெட் ஆட்ரா பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஆட்ராப் அப்டேட்ஸு எல்லாமே மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோம். இப்போ கூட நமக்கு மாவி ஆட்ராப் கிடச்சிது. கிட்டத்தட்ட அந்த ஆட்ராப்போட மதிப்பு $40 கிட்ட ஒரு அக்கௌண்ட்டுக்கு கிடச்சிது. சரிங்களா? இதே மாதிரி என்ன நிறைய ஆட்ராப்ஸு, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு எல்லாமே போட்டுட்ருக்கோம். டைமென்ஷன் ஆட்ராப்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மறக்காமல் இன்னும் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்ஸஸ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்மளுடைய மாரன்ஸ் கிரிப்டோ டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் இந்த லிங்க்கை நான் டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். நீங்கள் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி டெஸ்க்டாப் மோட எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அந்த அக்கௌண்ட் செக்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது, இந்த இடமே இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சீட் ஃப்ரேஸை ஒரு நல்ல இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாக்ஸை செக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்த உடனேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேமு அப்புறம் பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே காட்டிடும். ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ஜேசன் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அவைல் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாசெட்டு போகணும். ஸோ அந்த ஃபாசெட்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் முடிக்க வேண்டியது இருக்குது. அது என்ன வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டு. ஸோ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் வெப்சைட்டு. ஸோ பாஸ்போர்ட் அப்படின்னா ஒரிஜினல் பாஸ்போர்ட் நினச்சிக்காங்க. கிட்காயின் பாஸ்போர்ட் தான். சரிங்களா? ஸோ இதில் கனெக்ட் வேலட் அப்படின்னு கொடுத்த உடனே மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ண உடனே மெட்டமாஸ்க்கில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பாஸ்வேர்டு போட்டு அன்லாக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து வேலெட்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் டிஸ்கார்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய டிஸ்கார்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கார்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக கிட்காயின் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சைட்டுக்கு வந்திருக்கோங்க. இந்த சைட்டுக்கான லிங்க் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சைன் இன் வித் எத்தீரியம் அப்படின்னு கொடுத்து மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்காயின் பாஸ்போர்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா 17.96 அப்படிங்கிற கிட்காயின் பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்னுடைய கிட்ஹப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கில்டு ரோல்ஸு, கூகுளு, இஎன்எஸ்ஸு, ஸ்னாப்சாட்டில் ஓட் பண்ணியிருக்குது, என்எஃப்டி ஹோல்டு பண்ணியிருக்கேன், ஜிகே சிங்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரஸ்டா லேப்ஸு, அது மட்டும் இல்லாமல் லென்ஸு, இது எல்லாத்தையுமே நான் வந்து முடிச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய டிஸ்கார்டை வந்து கனெக்ட் பண்ணுவேன். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து ட்விட்டரை கனெக்ட் பண்ணலாம். என்னெல்லாம் உங்களால் முடியுமோ எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் நீங்கள் வந்து கிட்காயினில் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒருவேளை கிட்காயினில் 20 பாயிண்ட் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் அதையும் சொல்லுங்கள். கிட்காயினில் எப்படி 20 பாயிண்ட் எடுக்குது அப்படிங்கிறக்கும் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ இல்லைனா ஒரு போஸ்ட் ரெடி பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போதைக்கு என்னுடைய ட்விட்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னுடைய ட்விட்டர் வந்து ஓல்டு ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3.68 பாயிண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட கிட்டத்தட்ட 21 பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னால் அந்த அவைல் ஃபாசெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து இந்த வெரிஃபிகேஷனை அப்படியே இதுக்கு முன்னாடி அவைல் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சைட்டில் போய் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த வெப்சைட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துல சப்மிட் கிட்காயின் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மெசேஜ் சைன் பண்ணி விட்டுருங்க. நம்மளுடைய கிட்காயின் ஸ்கோர் அந்த இடத்துல காட்டிடும். இந்த இடத்துல கிவ் ரோல் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ரோலை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரோல் வந்துடும். சரிங்களா? நம்மளால் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அவைல் டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணோம். அந்த சர்வருக்கான லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு அவைல் அட்ரஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா, அந்த அட்ரஸில் உள்ள நம்ம அந்த அட்ரஸை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபாசெட்டில் போய் ஃபண்ட்ஸ் ரிசீவ் பண்ண போகிறோம்.
நான் என்னுடைய அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து அந்த அவைல் செர்வரில் தான் இருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுபெர்க் ஃபாசெட் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. இந்த ஃபாசெட்டுக்கு வந்துக்கோங்க. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெபாசிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டெபாசிட் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அவைல் அட்ரஸை போட்டு விட்டு நீங்கள் வந்து இந்த மெசேஜை போட்டு விட்ருங்க. இப்போ ஸ்டேட்டஸ் சென்டிங் அப்படின்னு வந்துருச்சா, உங்களால் இந்த ஃபாசெட்டை 3 hours ஒன்ஸ் உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ மறக்காமல் 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த அவைல் டோக்கன்ஸை கிளைம் பண்ணி வைங்க. இந்த அவைல் டெஸ்ட்நெட் டோக்கன்ஸுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் சரிங்களா. இதுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கும். ஸோ நிறையா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 3 hours ஒன்ஸ் இந்த அவைல் டெஸ்ட் டோக்கன்ஸை கிளைம் பண்ணி வைங்க சரிங்களா. ஸோ நான் இதே மாதிரி தான் கிளைம் பண்ணி ஒரு 29 அவைல் டோக்கன்ஸ் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த டெஸ்ட் டோக்கன்ஸை வச்சு நம்ம வந்து அந்த டாஸ்க்லாம் பண்ண போகிறோம் சரிங்களா. அது என்ன டாஸ்க்கு, எப்படி பண்ணுறது, என்ன ஏது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 3 புள்ளி இருக்கும் சரிங்களா. அந்த 3 புள்ளியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செட் ஆன் சேஞ்ச் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கொடுத்து இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் உங்களுடைய டிஸ்கார்டு, உங்களுடைய வெப்சைட்டு, அதாவது உங்களுக்கு எதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குமா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு, அந்த லிங்க்கு அந்த மாதிரி, அப்புறம் உங்களுடைய இமெயிலு, உங்களுடைய ட்விட்டரு, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி செட் ஆன் சேஞ்ச் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இதை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 10 அவைல் டோக்கன்ஸ் தேவைப்படும் சரிங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 10 தடவை அந்த ஃபாசெட்டை கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ எல்லா விஷயத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு செட் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சைன் அண்ட் சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும், அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பச்சை கலரில் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ஆன்சைன் ஐடென்டிட்டி செட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இப்போ அந்த அடுத்ததாக என்ன டாஸ்க்கு, ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அடுத்ததாக நம்ம பண்ண போகிற டாஸ்க்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு வேலிடேட்டரை சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ கொஞ்சம் நல்ல வேலிடேட்டராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அவைல் இருக்கிற வேலிடேட்டராக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலிடேட்டரு இல்லைனா கொஞ்சம் பெரிய வேலிடேட்டரு, கொஞ்சம் நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலிடேட்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 1007 இருக்கிற இந்த வேலிடேட்டரை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 இனிஷியல் வேல்யூ அதில் 10 அப்படிங்கிறத போட்டுட்டு ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்து இந்த டிரான்சாக்ஷனை சைன் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்த உடனே உங்களுக்கு மேலே சுற்றிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்தில் இந்த டிரான்சாக்ஷனும் ஓகே ஆயிரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிக்விடிட்டி பூல்லையும் நீங்கள் வந்து நாமினேட் பண்ணிட்டீங்க சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேக் ஆகிருச்சு சரிங்களா. வாங்க அடுத்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நாமினேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நாமினேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனேயே ஸோ எவ்வளோ வந்து நீங்கள் வேல்யூ பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 அவைலில் மட்டும்தான் நான் வந்து பாண்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. நீங்கள் வந்து என்ன வேலிடேட்டரு என்ன ஏறு அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனேயே இதில் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எந்த அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிளாக் நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு பாண்ட் அண்ட் நாமினேட் அப்படிங்கிறத கொடுத்து சைன் அண்ட் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்த உடனேயே நமக்கு கொஞ்ச நேரத்தில் அந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிடும்.